அதிமுக ஆட்சியில் தான் இந்த காப்பீட்டு திட்டத்தை முழுமையாக விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டு இந்த பேரிடர் காலத்தில் விவசாய பயிர்கள் சேதமடைந்தா அவர்களுக்கு முழு நிவாரணம் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக பெற்று தந்தோம். இந்தியாவிலேயே அதிகமாக விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு இந்த ஆட்சியில் அந்த காப்பீட்டு திட்டத்தையே பல இடத்துல விவசாயிகளுக்கு செய்வதில்லை. இதனால விவசாயிகள் புயல் வெள்ளம் வருகிற பொழுது அவருடைய பயிர் சேதமடைஞ்சா அதற்கு தேவையான இழப்பீடு கிடைக்க முடியாத ஒரு அவல நிலை இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். விலைவாசி உயர்வு நீங்க பாருங்க, அதிமுக ஆட்சியில் 2021 1 லிட்டர் அரிசி என்ன விலை, இப்போ திமுக ஆட்சியில் 1 லிட்டர் அரிசி என்ன விலைன்னு நீங்க பாருங்க. அதே போல எண்ணெய், கடல் எண்ணெய் அதிமுக ஆட்சியில் 1 கிலோ எண்ணெய் என்ன விலை, இப்போ என்ன விலை. அதே போல பருப்பு என்ன விலை விற்குதுன்னு நீங்களே எண்ணி பார்க்க வேண்டும். ஆக எல்லா உணவுப் பொருளும் 50% விலை உயர்ந்துடுது, 50% விலை உயர்ந்துடுது. ஆனால் மக்களுக்கு வருமானம் உயரல, செலவு அதிகரிப்பு, வருமானம் குறைவு. ஆக இப்படிப்பட்ட அவலங்களை இந்த ஆட்சியில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்க என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது நம்முடைய விவசாய தொழிலாளிகளுக்கு பசு வீடுகள் கொடுத்தோம், விலையெல்லாம் கறவை மாடுகள் கொடுத்தோம், விலையெல்லாம் ஆடுகள் கொடுத்தோம், விலையெல்லாம் கோழிகள் கொடுத்தோம். எல்லாமே இந்த விவசாய தொழிலாளிகளுக்காக உதவி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோட திராவிட முன்னேற்ற கழகத்தில் தேர்தல் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. இன்று வரை முழுமையா நிறைவேற்றல. எப்பொழுது முதலமைச்சர் கேட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளை 98% நிறைவேற்றப்பட்டதாக பச்சை பொய்ய சொல்றார். இங்க தாய்மாரெல்லாம் வந்திருக்கிறீங்க. தேர்தல் நேரத்தில் திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க, திமுக ஆட்சிக்கு வந்தா 100 நாள் வேலை திட்டத்தை 180 நாளா உயர்த்தினாங்க. உயர்த்தினாங்களாமா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களா? அதுக்கு சம்பளம் அதிகமாக கொடுக்கறாங்களா? கொடுத்தாங்களா? இப்ப 100 திட்டம் குறைஞ்சி 50 நாள் வேலை திட்டமா மாறிடுது. பெண்களுக்கு இந்த ஆட்சியில் பாதுகாப்பே கிடையாது. இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டம், அந்த மாவட்டத்தில் மட்டும் 20 நாள்ல 11 பாலியல் குடும்பம் நடந்திருக்குது. சட்ட ஒழுங்கு அடியோடு சீரிட்டு விட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில். மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை. ஏன்னா எல்லாம் கஞ்சா போத, கஞ்சா விற்பனை அதிகம் அமோகமா விற்குது. இன்னைக்கு காலையில் கூட நாங்கள் ஒரு ஹோட்டலில் வணிகர் பெருமக்கள், இன்னைக்கு நம்முடைய ஃபாதர் பிஷப் அவையெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அவர்களே பேசுனாங்க, எங்களுடைய பள்ளியில் மாணவர்கள்லாம் மிக மோசமான நிலைக்கு போயிட்டாங்க, இந்த கஞ்சாவை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க, எப்படியாவது கட்டுப்படுத்துன்னு சொன்னாங்க. நானும் அதான் சொன்னேன். சட்டமன்றத்தில் நான் பேசினேன். இந்த முதலமைச்சருக்கு காது கேட்டதோ இல்லையோ தெரியல, செவடங்காதில் சங்குதுற மாதிரி பல முறை சொல்லியாச்சு. 3 ஆண்டுகளாக பேசிக்கிட்டே இருக்கிறேன். இன்றைக்கு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்குது. மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கடுமையாக இந்த போதைப் பொருளுக்கு கடுமையாகி சீரழிகிறாங்க. அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று 3 ஆண்டு காலமாக சட்டமன்றத்தில் வாதாடிட்டு இருக்கிறோம். அதே போல தொலைக்காட்சியின் வாயிலாக தெரிவிக்கிறோம், அறிக்கையின் வாயிலாக தெரிவிக்கிறோம். ஆனால் இந்த ஆட்சியில் தடுத்த மாதிரி இல்லை. ஒரு காலத்தில் ஸ்காட்லாந்துக்கு காவல்துறைக்கு இணையாக தமிழ்நாடு காவல்துறை போற்றப்பட்டு வந்தது. இன்றைக்கு காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டு இன்றைக்கு திமுகவுக்கு ஏவல் துறையா இன்றைக்கு செயல்பட்டு வருகிற காரணத்தினால்தான் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை குறைக்க முடியல. உங்களுடன் ஸ்டாலின் இங்க மக்கள்லாம் கேட்கறது, இதுவரைக்கும் யாரோட இருந்தாரு? 4 வருஷமா குடும்பத்தோடு இருந்துட்டு இப்பதான் மக்கள் நினைப்பு உங்களுடன் ஸ்டாலின் ஒரு விளம்பரத்தால் அடிச்சு அவர் போட்டோ போட்டுக்கிட்டு, ஏன்னா அரசாங்க பணத்தில் அவர் விளம்பரம் பண்றார். அரசாங்க பணத்தில் சுமார் 600 கோடி இதற்கு செலவு பண்றாங்க. இதுல 46 பிரச்சனை இருக்குது. 46 பிரச்சனைய வீடு வீடு அதிகாரிகள் உங்ககிட்ட கேள்வி கேட்டு உங்களுக்கு பிரச்சனை இருந்தா அதை குறிச்சிட்டு போய் சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி அந்த தீர்வு காண்கிறாங்க. இது நடக்குமா? இன்னும் இருக்கிறது 8 மாசம் தான் இருக்குது. எங்க செய்ய போறீங்க? 50 மாத காலம் உருண்டோடி போய்விட்டது. 50 மாத காலம் மக்களையே சிந்திக்காத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். இன்னைக்கு இது யாரு? ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட அறிக்கை. மக்களுக்கு 46 பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் 50 மாத காலம் கிடப்புல போட்டீங்க? அப்பவே செஞ்சிருந்தா மக்களுக்கு இந்த பிரச்சனை தீர்ந்திருக்கும்ல.
அது மட்டும் இல்ல, நான் முதலமைச்சர் இருந்த பொழுது திரு ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்போ ஊர் ஊரா போனார். மக்களும் ஆஹா ஸ்டாலின் வந்துட்டாரு, திமுக எம்எல்ஏ வந்துட்டாங்க அப்படின்னு சந்தோஷத்தில் இருந்தாங்க. அங்கங்கே ஒரு திட்டு கண்டா அங்கே பாயை விரிச்சு போட்டு அங்கே அமர்ந்து பொதுமக்களை முன்னால் அமர வச்சு, அங்கிட்ட என்ன குறை இருக்குது இந்த ஊரில், உங்களுக்கு குறை இருந்தாலும் சரி, ஊரில் குறை இருந்தாலும் சரி, நீங்கள் மனுவாக எழுதி, நான் ஒரு பெரிய பெட்டி கொண்டு வந்திருக்கிறேன், அந்த பெட்டியில் மனு போடுங்க எழுதி, நான் அந்த பெட்டியை பூட்டி சீல் வச்சு பத்திரமா என் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சீலை உடைச்சு பெட்டியை திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து உங்களுக்கு பிரச்சனை தீர்க்கிறார். அப்புறம் எதுக்கு இந்த அடிச்சிருக்கீங்க இந்த விளம்பரத்தால்? ஏற்கனவே மக்கள் அவருடைய பிரச்சனையே மனுவா எழுதி போட்டாச்சுல, ஊர் ஊரா போய் மனு வாங்கினீங்களே, அந்த மனு என்னாச்சு? ஆக இப்படித்தான் மக்களை ஏமாற்றுவதிலே தந்திரமாக செயல்படுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை மக்கள் உணர வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றும் தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சிறப்பாக செயல்பட்ட மாநிலம் தமிழ்நாடு. திரு கருணாநிதி குடும்பம் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த தேர்தல் மூலமாக வாரிசு அரசியலுக்கு அவர்கள் முன்னுரிமை கொடுக்க பார்க்கிறாங்க. வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 தேர்தல். குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 தேர்தல். ஆகவே திரு ஸ்டாலின் அரசாங்கத்தினுடைய சாதனை, திரு ஸ்டாலினுடைய மகன் திரு உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சராக்கி தான் சாதனை படைச்சிருக்கார். இதுதான் இந்த ஆட்சியில சாதனையாக பார்க்கப்படுகிறது. திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்றால் எதை வேணாலும் செய்வாங்க, எப்படி வேணாலும் அடிமையா இருப்பாங்க. இதே திராவிட முன்னேற்ற கழகம் 1999 பாரதிய ஜனதா கட்சியோட நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்து போட்டியிட்டார்கள், வெற்றி பெற்றார்கள். மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி அமைந்தது. திரு வாஜ்பாய் அவர் தலைமையிலே ஆட்சி அமைக்கப்பட்டது. பாரத பிரதமராக திரு வாஜ்பாய் இருக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முரசொலி மாறன் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தார். அப்பெல்லாம் பாரதிய ஜனதா நல்ல கட்சி, இவர்கள் கூட்டணி வச்சா அந்த கட்சி நல்ல கட்சி. 2001 இதே பாரதிய ஜனதா கட்சியோட தான் திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கூட்டணி அமைச்சு போட்டிட்டாங்க. அப்போ பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. இதே அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சா அது மதவாத கட்சி. நீங்களே சிந்தித்து பாருங்கள். ஆக ஆட்சி அதிகாரம் வர வேண்டும் என்று சொன்னால் அந்த குடும்பத்து திராவிட முன்னேற்ற கழகம் கருணாநிதியுடைய குடும்பம் ஆச்சு. அது கட்சி அல்ல, கார்பரேட் கம்பெனி. அது ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி ஆட்சி அதிகாரத்தில் மத்தியில் இருந்தாலும் அவங்க குடும்பத்தை சேர்ந்து வரணும், மாநிலத்திலையும் திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு. ஆகவே அவர்கள் வைத்தா பாரதிய ஜனதாவோட நல்ல கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதே அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சா மதவாத கட்சி. சிந்தித்து பாருங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மத்தியிலும் மாநிலம் இணக்கமான உருவு இருந்தால் தான் மக்களுடைய பிரச்சனை தீர்க்க முடியும். மீனவ பிரச்சனையா அங்கே மத்தியிலே ஆட்சி அதிகாரம் இருந்தால்தான் மீனவ பிரச்சனை தீர்க்க முடியும். விவசாயிகள் பிரச்சனையா அந்த விவசாய பிரச்சனைகள் இன்றைக்கு நெல்லுக்கு விலை நிர்ணயம் செய்து மத்திய அரசு. இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது வாக்குறுதி கொடுத்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 2500 ரூபாய் கொடுப்பாங்க. கொடுத்தாங்களா? விவசாயிக்கு ஏமாற்றிட்டாங்கல்ல. இந்த முறை கூட சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டேன், விவசாயிகளுக்கு வாக்குறுதி கொடுத்தீர்களே, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 2500 ரூபாய் கொடுப்பதாக சொன்னீர்கள், இதுவரைக்கும் கொடுக்கல. விவசாயிகளை ஏமாற்றி விட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன், கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன், இது தெளிவா செய்யறாங்க. அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. இன்னொரு மந்திரி இருந்தார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 6000 மதுக்கடை இருக்குது. 6000 மதுக்கடை இருக்குது. அந்த 6000 மதுக்கடையிலையும் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் வைக்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா விலை அதிகமாக வச்சு வாங்குறாங்க. நம்மளால யாரும் போயிடாதீங்க கடைக்கு, வேண்டாம், தப்பு. யாரோ போறவங்க போயிட்டு போறாங்க. ஏன்னா போறவங்கிட்ட கடையில் 10 ரூபா சேர்த்து வாங்குறாங்க. அப்படின்னா 1.5 கோடி பாட்டில் ஒரு நாளைக்கு விற்பனைங்கன்னா ஒரு நாளைக்கு 15 கோடி வருது. இந்த 10 ரூபா அதிகமா அந்த மக்கள்கிட்ட வாங்குறதுல ஒரு நாளைக்கு 15 கோடி வருது. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி. இந்த ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறதுலயே இவ்வளவு லஞ்சம் வாங்குறதுலயே இவ்வளவு கொள்ளையடிக்கிற அரசாங்கம் தேவையா? தேவைங்களா?
இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். அது மட்டும் இல்ல, எல்லா துறையும் ஊழல், லஞ்சம் இல்லாத எதுவுமே கிடையாது. எங்க பார்த்தாலும் லஞ்சம். எந்த துறைக்கு போய் எந்த பிரச்சனைக்கு போனாலும் அரசு அதிகாரிகள் இந்த லஞ்சத்தை கொடுத்தா தான் வேலை நடக்குது. கேட்டா மேல இருந்து சொல்றாங்க. யாரு மேல? நீங்களே முடிவு பண்ணி. எல்லா துறையிலும் லஞ்சம் வாங்காத துறையே இல்லை. அந்த அளவுக்கு லஞ்ச லாவணியும் தாடமாண்டிட அரசு திமுக அரசு. இப்படிப்பட்ட அரசு தேவையா? அதோட இன்னைக்கு நம்முடைய மாணவர்கள், இளைஞர்கள் வங்கியில கடன் வாங்கி கல்வி பயில்றாங்க. அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? கேஸ் சிலிண்டர் மாதந்தோறும் 100 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்களாமா? கேஸ் சிலிண்டருக்கு மானியம் இல்ல. அதே போல 2 மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணம் கணக்கிடுதா சொல்றாங்க. 2 மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணம் இருக்குது. அத மாதம் மின் கட்டணம் கணக்கிடுன்னு சொல்றாங்க. கணக்கிடுறாங்களா? மாதம் தானே கணக்கிடுறேன்னு சொல்லிட்டு போய் தானே பேசியிருக்காங்க. கரண்ட் பில் ஓவரா ஏத்திட்டாங்க. கணக்கே இல்லை. 67% கரண்ட் பில் அதிகப்படுத்திருக்காங்க. வீட்டு வரி, இந்த நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சியெல்லாம் வீட்டு வரி 100%, கடைக்கு 150%, பீக்கவர் குப்பை வரி போடாத வரியே இல்லை. வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் தேவையா? அதிமுக ஆட்சி இருந்தது, வறட்சி வந்தது, விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் கொடுத்தோம். அப்ப கூட ஏழைகள் பாதிக்காத அளவுக்கு உணவை அந்த விலை ஏற்றல. நம்முடைய உணவுப் பொருட்கள் எதுவுமே விலை ஏறாம பார்த்துக்கிட்டோம். அத்தியாவசிய பொருட்கள் விலை ஏறாம பார்த்துக்கிட்டோம். அடுத்தது புயல், அப்பொழுது விலை ஏறல. கொரோனா, ஓராண்டு காலம் அரசாங்கத்துக்கு வருவாயே இல்லை. எல்லா கடையும் மூடியாச்சு, தொழிற்சாலை மூடியாச்சு, பெட்ரோல் டீசல் வருமானம் கிடையாது, கலால் வரி கிடையாது, ஜிஎஸ்டி வரி கிடையாது, அதே ரோட் டிரான்ஸ் கிடையாது, பத்திரப்பதிவு வரி ஒண்ணுமே வரியே இல்லை. எந்த வருவாயும் இல்லை. வருவாய் ஒரு பைசா கூட இல்லை. 40,000 கோடி கொரோனாக்கு நாங்கள் செலவு பண்ணோம் எங்களுடைய ஆட்சியில். அப்படி இருக்கும் கூட விலைவாசி உயரல. ஆனா இன்றைய தினம் எதுவுமே இல்லை. விலைவாசி விண்ணமிட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு. அரிசி விலை உயர்ந்து போச்சு, பருப்பு விலை உயர்ந்து போச்சு, எண்ணெய் விலை உயர்ந்து போச்சு. ஆக மக்கள் வாங்கும் சக்தியை இழந்து இன்றைக்கு மக்கள் படுகின்ற துன்பம் இந்த அரசு கவலைப்படல. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைங்களா? தமிழகத்தை மக்களை பை பை ஸ்டாலின்.